சொல்கிறா. ஆமாம், அங்கே தான் வந்துட்டுருக்குறேன். இல்லை கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிக்கிறோம். ஃபஸ்ட்டு நாமினேஷனை பண்ணுவோம்டா. நாமினேஷனை பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான். கவலைப்படாதடா, நம்ம தான். சரியா? இல்லை ஒன்றும் இல்லை. சரி வந்துடுங்க, பசங்களோட வந்துடுங்க. எல்லாம் வந்துடுவீங்களா? சரியா? நம்ம ஆளுங்களாம் இருக்க ஒன்று லைட்டாக கிருகில் இருக்கிற மாதிரி இருக்கு. சரி வந்துடுங்க. நான் வந்துடுறேன். 10 நிமிஷம் தான் அங்கே இருப்பேன். ரமேஷ், நைட்டு சரியாக தூங்கலைன்னா ரேட்டு பாட்டு போடு. டைம் ஆயிட்டு இருக்குப்பா. அப்ப நான் நாமினேஷன் பண்ணுப்பா. அப்ப நான் போகணும்ப்பா. கையை அறுத்துற போது ஏண்டா உன்னை இப்படி அவுத்து விடுறதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டு பால்ல மயக்க மருந்து கலந்து உன்னை பத்திரமா கட்டி தூக்கிட்டு வந்து இங்க கட்டி வச்சிருக்கோம். அப்ப நீங்க என்னப்பா இவ்வளவு கேட்டவர் மாதிரி இருக்கீங்க? என்னப்பா பண்றது, பாசமுள்ள அப்பாவா இருக்கலாம்னு தான் பார்த்தேன். ஆனா பிள்ளைக்கு பிடிக்கலையே, அதான் வில்லத்தனமான அப்பாவா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்பா இது கூட உனக்கு பிடிக்கலையா? என்னப்பா இதெல்லாம்? டேய் நீ ஹீரோ ஆகிறதுக்கு இது நேரம் இல்லடா. நீ தனியா போய் ஹீரோ ஆயிக்கோ. அரசியல்ல நான் வைக்கிறது தான் சட்டமா இருக்கும். நீ பிறக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே அரசியல் பண்றவன்டா நான். என்கிட்டயேவா? உனக்கு என்ன வேணும்னு கேளு, நம்ம பசங்க வாங்கி கொடுப்பானுங்க. நல்லா சாப்பிட்டு ஃபுல்லா இங்க ரெஸ்ட் எடு. ஒரு 4 மணிக்கு அவுத்தோட சொல்றேன், வீட்டுக்கு வந்து சேரு. அப்ப என்னப்பா நீங்க என்ன இப்படி கட்டி வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ரொம்ப அப்பா இது தப்புப்பா, பாவம்பா. அப்பா இது நம்பிக்கை துரோகம்பா. அப்ப நான் உங்களுக்கு எவ்வளவு வேலை பண்ணிருக்கோம்ப்பா. தெருல இறங்கி உங்களுக்கு கஷ்டப்பட்டு இருக்கேன்ப்பா. வெற்றி, அரசியல் இதெல்லாம் சாதாரணண்டா. ஓட்டின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் பொண்டாட்டி என்ன புள்ள என்ன, ஜெயிக்கிறது தான் முக்கியம். நம்ம குடும்பத்துல எனக்கு அப்புறம் நீ தான் அரசியல் வாரிசு. ஆனா எனக்கு அப்புறம் துளசி, என்னம்மா வெற்றி கூட போலையா? இல்லத்த, அங்க போனதுக்கு அப்புறம் நான் ஃபோன் பண்றேன், அதுக்கப்புறம் கிளம்புனா போதும்னு சொன்னாரு. அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவன் இன்னுமா உனக்கு ஃபோன் பண்ணல? இல்லத்த, நானும் ஃபோன் பண்ணேன், ஆனா எடுக்க மாட்டேங்கிறாரு. அது அவன் மனு தாக்கல் பண்ற இடத்துல கட்சிக்காரங்க அதிகாரிங்கன்னு ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும். கூட்டம் எல்லாம் கலைஞ்சு போனதுக்கு அப்புறம் உனக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்திருப்பான். நீ எதுவும் பதட்டப்படாத, அவன் உனக்கு ஃபோன் பண்ணுவான். பண்ண உடனே நீ கிளம்புமா. நீ வேணா பாரு, என் புள்ளதான் ஜெயிப்பா. அப்ப உங்க ஓட்டு? என் பிள்ளைக்குதான். மாமாக்கு உங்க ஓட்டு இல்லையா? அவர் நின்னா ஓட்டு போட்டிருப்பேன். அவர் மீனாட்சி தானே நிக்க வைக்கிறாரு. மீனாட்சிக்கெல்லாம் என் ஓட்டு கிடையாது. ஒண்ணு என் புள்ளைக்கு, இல்ல என் புருஷனுக்கு, அவ்வளவுதான். ஏய், கட் அவுத்து விடுங்கடா. சரிங்க. நாமினேஷன் பண்ற டைம் முடிஞ்சு போச்சு. உள்ள அவன் ஆர்டர் பண்ணிருக்கான், ஆசையா வயிறார சாப்பிடட்டும். சாப்பிடுறா. இது என்னடா? சந்தோஷமாப்பா? பிரிச்சு வைடா. நீங்க நிஜமானவே வில்லாதி வில்லன் தான்ப்பா. நான் நாமினேஷன் பண்றதை கெடுத்து அதை கொண்டாடுறதுக்கு இவ்வளவு பெரிய விருந்து. சரி, நான் தோத்து போனது நீங்க எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா கொண்டாடுங்க. ஏய், போய் சாப்பிடுங்கடா. போய் சாப்பிடுங்க. போ. சரிங்கண்ணே. எடுத்துங்க. சரிண்ணே. அப்பா சாப்பிடலாம்.
டேய் இந்தாங்க. எனக்கு வேணாம்டா. நான் தோத்து போனது உங்களுக்கு தான் பெரிய சந்தோஷம். சாப்பிடுங்கப்பா. உங்க மனசு நிறைஞ்சிருக்கு, இப்போ வயிறு நிறையட்டும்ப்பா. சந்தோஷமா சாப்பிடுங்க. ஏய் அண்ணனுக்கு ரொம்ப நல்ல மனசு. மத்தவங்கள சாப்பிட வச்சு பார்க்கறதுல அவ்வளோ போதும், ஒண்ணு போதும்டா, ஒண்ணு போதும்டா. ஆ. நாத்திக்காம எல்லாருக்கும் பிரியாணி போடுவாரு. அவ்வளோ நல்லா இருக்கும். அண்ணன் தான் ரொம்ப போடுடா, நல்ல போடுடா, நீ சாப்பிடுறா. மத்தவங்க பசி போக்குறதுல அண்ணனை மிஞ்ச முடியாது. அக்கறை. பிரியாணி சாப்பிடு. கரெக்டா நல்ல நேரத்துல வேட்பு மனுவை தாக்கல் பண்ணிட்டீங்க போல. ஏய் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஓ, நான் இங்க என்ன பண்றேன்னு பாக்குறீங்களா? தோ வேட்பு மனு தாக்கல் பண்ணதான். இன்னும் நல்ல நேரம் முடியறதுக்கு 10 நிமிஷம் இருக்குல்ல, அதான் அந்த 10 நிமிஷத்தை நான் எடுத்துக்கிறேன். என்ன மேடம், ஒரே ஃபேமிலியிலே 2 பேரும் நாமினேஷன் தாக்கல் பண்றீங்களா? இல்ல இவங்களுக்கு சப்போர்ட்டுக்காக பண்றீங்களா? இல்ல சார், நான் தனி, என் அக்கா தனி. 2 பேரும் தனித்தனியா தான் நிக்கிறோம். ஓஹோ. அதாவது சார், யாருக்கு வாய்ப்பு இருக்கோ, மக்கள் யார நம்புறாங்களோ, யாரால இந்த தொகுதிக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடட்டும், ஜெயிச்சுட்டு போறோம். சரிம்மா, மனு கொடுங்க. ஆ, உன்னால ஜெயிக்க முடியுமா? ஏன் முடியாதா? சான்ஸே இல்ல. அதிகபட்சம் உன் குடும்பத்துல 4 ஓட்டு விழுந்தாலே பெருசு. மத்தபடி நீ ஜெயிக்கிறதுக்கெல்லாம் 1% கூட வாய்ப்பு இல்ல. உங்களுக்கு மட்டும்தான் எழுதியிருக்கா என்ன ஜெயிக்கணும்னு? நான் ஈஸ்வரி மூர்த்தி மருமக. அப்ப நான் யாருக்கா? அதே பெரிய மனுஷனோட மருமக தானே நானும். இங்க பாருங்க, நீங்க எந்த ஸ்கூல்ல அரசியல் படிச்சீங்களோ அந்த ஸ்கூல்ல நான் அரசியல்ல PhD பண்ணியிருக்கேன். என்ன இந்த அரசியல்லாம் வேண்டாம், இந்த ஆட்டோலாம் வேண்டான்னு நான் ஒதுங்கி இருந்தேன். விதி என்ன உள்ள இறக்கி விட்டுருச்சு. இனி போட்டி உங்களுக்கும் எனக்கும் தான். இத்தனை நாளா வீட்டுக்குள்ள நீயா நானான்னு சண்டை போட்டுட்டு இருந்தோமா, இப்போ அரசியல் மேடையில சண்டை போட போறோம். அக்கா, நீங்க கடைஞ்செடுத்த அரசியல்வாதியா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. நான் மக்களோட மக்களா நின்னு மக்களுக்கு சேவை செய்யணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு தெரியும், நல்லவங்களுக்கு எப்ப பாரு கஷ்டம் வந்துகிட்டே தான் இருக்கும். கடவுள் கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான். ஆனா கடைசியில ஜெயிக்கிறது யாரு? நம்ம ஆளுங்களா தான் இருப்பாங்க. நீங்க வேணா பாருங்களேன், இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு தனி மெஜாரிட்டியில நான் ஜெயிக்கிறேன்.